வெல்கம் டு டீ கடை பிளான்ஸ். லேர்ன் பண்ணுங்க, சேஃபா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பிலோ 100ல இருக்கிற ஒரு 5 ஸ்டாக் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டாக் எல்லாமே இது வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஸ்டாக் தான். பல முறை முதலீட்டாளர்களுக்கு லாபத்தை வாரி வழங்கி இருக்கு. நம்ம முதல்ல சவுத் இந்தியன் பேங்க் பத்தி பார்ப்போம். கரண்டா 38 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 42 ரூபாய். இது இன்னும் புக் வேல்யூக்கு கீழே தான் ட்ரேட் ஆகின்னு இருக்குது. PE ரேஷியோ 7.52 தான். மே 2025க்கு அப்புறம் பல முறை ஸ்விங் ட்ரேட்ல நல்ல லாபம் தந்த ஸ்டாக் இது. லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணணும்னாலும் நல்ல லாபத்தை கொடுக்கும்னு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. AA ஸ்டேபிள் ரேட்டிங் இந்த ஸ்டாக் பெற்றதுனால வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல நம்பிக்கையை பெற்று இருக்கிறது. அது அந்த வங்கியினுடைய கிரெடிட் ப்ரொஃபைல வலுவா இருப்பதை காட்டுது. நிதி பொறுப்புகளை நிறைவேற்றும் திறன் சிறப்பாக இருப்பதையும் நமக்கு காட்டுது. சமீபத்தில் வெளிவந்த அந்த காலாண்டு முடிவு நல்ல லாபத்துல இந்த பேங்க் இருக்கு. அதனால இந்த பேங்க் உடைய ஷேரை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். கரண்ட் வேல்யூ 67 ரூபா 60 காசுக்கு ட்ரேட் ஆகி இருக்குது. புக் வேல்யூ 54 ரூபா 50 பைசா. இது புக் வேல்யூக்கு இன்னும் நெருக்கமாக தான் ட்ரேட் ஆகி இருக்குது. PE ரேஷியோ 36. இருந்தாலும் குரோத்துக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஒரு வருடத்திலேயே பல முறை ஸ்விங்ல நல்ல லாபம் தந்த ஸ்டாக்காக இது இருக்குது. அப்படி இருந்தாலும் சண்டிகர் பிரான்ச்சில் நடந்த 590 கோடி கையாடல் மோசடியின் பாதிப்புல இருந்து மீண்டும் இப்பதான் மேல வர தொடங்கி இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஸ்டாக் மோர்பன் லேப். ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ், பிராண்டட் அண்ட் ஜெனரிக் ஃபார்முலேஷன், ஹோம் ஹெல்த் ப்ராடக்ட் தயார் செய்யக்கூடிய கம்பெனி இது. மார்க்கெட் மூலதனம் 2180.31 கோடி கொண்ட ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இது. புதுசா மருந்து தயாரிப்பு ஒப்பந்தத்தையும் பெற்றிருக்கிறதுனால பிப்ரவரி 26ல பங்குகள் கணிசமா உயர தொடங்கி இருக்குங்க. கரண்ட் வேல்யூ 42 ரூபா 50 காசு ரேஞ்சில் ட்ரேட் ஆகி இருக்குது. புக் வேல்யூ 21.8. இது புக் வேல்யூக்கு நெருக்கமாக தான் ட்ரேட் ஆகி இருக்குது. PE ரேஷியோ 30.5. இதுவும் சில முறை ஸ்விங்ல நல்ல லாபம் தந்த டாப் பென்னி ஸ்டாக்ல ஒண்ணு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பாரத் கோல். இது IPO வெளியிட்ட போது 21லேருந்து 23 நிர்ணயிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. சந்தையில 95 to 96% கூடுதல் விலைக்கு கிட்டத்தட்ட 45 ரூபாய்க்கு மேல் பட்டியலிடப்பட்டு முதலீட்டாளர்களுக்கு பெருத்த லாபத்தை கொடுத்தது. பிப்ரவரி 26ல வெளியான Q3 முடிவுகளில் நிறுவனம் ஒரு 23 கோடி நிகர நஷ்டத்தை சந்தித்ததா பல செய்திகள் வந்துள்ளது. கோல் இந்தியாவின் துணை நிறுவனமா இருந்தாலும் இந்த கம்பெனி நிதி மற்றும் செயல்பாட்டு செயல்திறன் அதன் தாய் நிறுவனத்தை விட பின்தங்கி இருப்பது கவனிக்கத்தக்கது. பொதுத்துறை நிறுவனங்களை இது சார்ந்து இருப்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி ரிஸ்காகவும் இருக்குது. கரண்ட் வேல்யூ 33.60 ரேஞ்சில் ட்ரேட் ஆகி இருக்குது. புக் வேல்யூ 12.40. புக் வேல்யூவுக்கு கொஞ்சம் அதிகமாக ட்ரேட் ஆனாலும் ஸ்விங்கில் நல்ல லாபம் கொடுத்து கொண்டு தான் இருக்குது. PE ரேஷியோ 122. விருப்பப்பட்ட ஸ்விங் ட்ரேடுக்கு இதை பயன்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மதர்சன் சுமி வயரிங் கம்பெனி. இது ஒரு ஆட்டோ காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அதாவது கார்களுக்கு தேவையான மற்றும் வாகனங்களுக்கு தேவையான பார்ட்ஸ் தயாரிக்கும் கம்பெனி. இது BMW முதல் டொயோட்டோ வரை உலகத்திலே டாப் கார் கம்பெனிஸ் எல்லாமே இதனுடைய கிளையண்ட் தான். அதனால இந்த கம்பெனிக்கு ஸ்ட்ராங் குளோபல் டிமாண்ட் இருக்குது. EV கம்பெனிஸ் கூட கிளையண்டா வர்றது ஃபியூச்சர்ல க்ரோத் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்பப்படுது. கரண்ட் வேல்யூ 39 ரூபா பக்கமா ட்ரேட் ஆகி இருக்குது. PE ரேஷியோ 42.5. இதில் பார்த்தீங்கன்னா FII 9.74%, DII 17.41% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 61.72 வச்சிருக்காங்க. புக் வேல்யூ 2.78 இருக்கு. இது புக் வேல்யூ விட அதிகமாக ட்ரேட் ஆனாலும் சில முறை லாபத்தை கொடுத்துருக்கு. சரியா டிவிடெண்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தா 5 கம்பெனி எல்லாமே நீங்களும் அனலைஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான்.
இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.